எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவ சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். புதிய ஏற்பாடு புதிய சட்டம் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து உலக முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இயேசு வைத்து கொண்டு மரியா கிட்டேயோ வேளாங்கண்ணி கிட்டேயோ சகாய் அக்கா கிட்டேயோ லூர்து அக்கா கிட்டேயோ பாத்தி அக்கா கிட்டேயோ அண்ணம்மா கிட்டேயோ பொன்னம்மா கிட்டேயோ எந்த அக்கா கிட்டேயும் வேண்டக்கூடாது. ஏன்னா இது இயேசு அவமானப்படுத்துறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில், இயேசு தான் பரிசுத்த ஆவி, இயேசு தான் கர்த்தருடைய ஆவி. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே இயேசுவை வைத்து கொண்டு இயேசு இருக்கும்போது மரியா கிட்ட போய் எங்களுக்காக வேண்டிக்கலான்னாக்கா அது இயேசுவை அவமானப்படுத்துறது, சட்டத்தை அவமானப்படுத்துறது. சட்டத்தை மீறும்போது சட்டம் தன் கடமையை செய்யும், சுட்டெரிக்கும். ஆகவே இன்றைக்கி உலகெங்கும் பலவிதமான பெண் தெய்வம், பொம்பளை சாமி, ஆம்பளை சாமி, இந்த அக்கா, இந்த வேளாங்கண்ணி அக்கா, இந்த சகாய் அக்கா, லூர்து அக்கா, பாத்தி அக்கா, இன்னும் அண்ணம்மா பொன்னம்மா, இந்த அக்காலாம் சேர்த்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகிப்போச்சு. இவங்கெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்களா எங்கே இருக்கிறான்னு தெரியுது. அவங்களுக்கு நமக்கு இந்த பூமியில் எந்த தொடர்பும் கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து பிரமாணம் சொல்லுகிறபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த 3 நாமம் சொல்லி இடைக்காலத்தில் கூட்டி சேர்த்து எழுதப்பட்டது. அப்படி எழுதினாலும் ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் அப்போஸ்தலர் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காத எவனும் கிறிஸ்துவன் அல்ல. மற்றதெல்லாம் கள்ள நோட்டு. ஆகவே வேத சட்டத்தை அறிந்து சட்டத்தின்படி தேவனை தொழுது கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த பூலோகத்தில் இயேசு வேண்டாம், மதம் வேண்டாம், சபை வேண்டாம், பைபிள் வேண்டாம், குரான் வேண்டாம், பகவத் எதுவும் தேவையில்லை. இந்த பூமியில் வாழலாம். காற்று தண்ணி சூரிய வெளிச்சு வேலை இருக்குது, வேலை செஞ்சால் உணவு கிடைக்குது. இந்த பூமிக்காக அல்ல. முதல்ல தேவனை ஆராதிப்பது, கர்த்தரை தொழுது கொள்வது எதுக்குன்னா நித்தியமாய் பூலோக ராஜ்யத்தில் அநித்தியமான வாழ்க்கை, பரலோக ராஜ்யம் நித்திய வாழ்க்கை. நித்திய வாழ்க்கைக்காகத்தான் தேவனை ஆராதிக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கடவுளை கும்பிடாதவன் தேவனை ஆராதிக்கவன் 100 வருஷம் வாழ்கிறான். கடவுளை கும்பிடவன் சீக்கிரமாக சாகிறான். ஆகவே வேத சட்டத்தை அறிந்து தேவ திட்டத்தை புரிந்து வேதத்தை விட்டு விலகாதபடி சாத்தானுடைய மார்க்கம், எங்கெல்லாம் சிலை நீ போட்டது மாலை, அதுதான் சாத்தானுடைய வலை. அதனால் வரும் அக்கினி மலை, வெந்து போகும் உன் தலை. காரணம் சிலை. எந்த பாவமும் செய்ய வேண்டியதில்லை. சிலையை கும்பிட்டா போது நேராக நரகத்துக்கு போகலாம். வேறு எங்கேயுமே பாவம் மன்னிப்பு கிடையாது, பரிகாரம் கிடையாது, விசாரணை கிடையாது. சிலை இந்த சாத்தானுடைய வலையில் சிக்கி கொண்டார் 140 கோடி மக்கள். ரோமாபுரியிலிருந்து எல்லாம் பொம்பளை சாமி, ஆம்பளை சாமி, இதெல்லாம் கேடுகட்ட சாமி. ஆகவே இந்த மாறுபாடு சந்நிதி விட்டு விலகி இயேசு கிறிஸ்து நாமத்தில், ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளாவிட்டால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த சட்டத்தை மீறுகிறது தேவனை அவமதிக்கிறது. தேவனை அவமதித்தால் கர்த்தருடைய கையில் விழுகிறது. பயங்கரமாக இருக்குமே. தேடி விசாரிச்சு பாரு, பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கும், ஒருவனும் தொடாமது துன்மார்க்கன் காணாமல் போகிறான். ஆகவே சிலை வழிபாடு அது சாத்தானுடைய ஏற்பாடு. ஆகவே மாறுபாடு சந்நிதி விட்டு விலகி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி உலக முடிவு பிறந்து சகல நாட்டிலும் இயேசு நம்மோடு கொடுக்கிறார். இயேசு மட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே எப்படி வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டு சட்டம் தேவன் தந்தாரோ சட்டத்தின்படி தேவ திட்டத்தின்படி செயல்பட்டு தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். வேதத்தை வாசிங்க, யோசிங்க, விசுவாசிங்க. இல்லைன்னா நீங்கள் பிசாசிங்க. ஆகவே சாத்தான் கொடுத்து விட்டு விலகி சத்தியத்தின்படி 2 பேர் 3 பேர் என் நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில், அவருடைய நாமத்தில் தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை தெரிந்து கொண்டு ஆளுகை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.